ஹாய் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வாங்க நீ கனதானன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உலகம் வந்து ஒரு பொய்யான உலகம். யாரையும் ஃபர்ஸ்ட் நீங்க நம்பாதீங்க. யாரையும் நம்பி வாழாதீங்க. நம்மளுக்காக தான் நம்ம வாழ்றோம். நம்மளோட பாவ வினைகள் என்ன, முன்ஜென்ம பாவத்துக்காண்டி தான் மறுபடியும் இந்த பூமியில வந்து வாழ்றோம். அப்படி நம்ம முன் ஜென்மத்துல பாவம் பண்ணாம நல்லது பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்நேரம் வந்து நம்ம தெய்வத்திட்ட போயிருப்போம். அதை மனசுல வச்சுட்டு அடுத்த ஜென்மத்திலயாச்சும் நம்ம தெய்வத்துல போய் சேர நினைச்சு பாவம் பண்ணாம நல்லது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாரையுமே நம்பாதீங்க. உறவுகள் வந்து பொய் தான். அவங்களை கூட நீங்க நம்பாதீங்க. உறவுகளே நம்பாதீங்கன்னு சொல்லும் பொழுது அடுத்தவங்க நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. சரியா? ஒருத்தங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, இந்த ஒரு வாரமா வந்து யூடியூப்ல வந்து போடவே இல்லைன்னு ஒரு அம்மா வந்து கேட்டிருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை போனவர் ஞாயிற்றுக்கிழமை அம்மா அருள்வாக்கு, அதனால வீடியோ போடல. திங்கட்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிருக்காங்க. மறுநாள் செவ்வாய்க்கிழமை மறுபடியும் எங்க கோவில் அருள்வாக்கு. புதன்கிழமை வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க, கோவிலுக்கும் போயிருக்காங்க. வியாழக்கிழமை எங்க கோவில ஒரு கல்யாணம், அங்க ரொம்ப பிஸியா இருந்தோம். நைட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு போயிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை மறுபடியும் இங்க அருள்வாக்கு. நேற்று எங்களுக்கு வந்து பௌர்ணமி, இன்னைக்கு அருள்வாக்கு. அதனால தொடர்ந்து வேலைகள் அம்மாக்கு இருந்தனால இந்த ஒரு வாரமா வந்து உங்கள்கிட்ட வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போட முடியல. இந்த வாரம் ரெகுலரா நாங்க வந்து வீடியோ போட்டுருவோம். வாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு அன்னதானன்னு பாத்துடலாம். சுட சுட வெள்ளை சாதம் வச்சிருக்காங்க அம்மா. இது வந்து எல்லா வெஜிடபிள் போட்ட சத்து மிகு ஆரோக்கியமான சாம்பார் வச்சிருக்காங்க. இது வந்து ரசம் வச்சிருக்காங்க, பீட்ரூட் பொரியல், புடலங்காய் கூட்டு வச்சிருக்காங்க, மண்டவெல்லம் பாயாசம் வச்சிருக்காங்க. இது வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சிருக்காங்க. பக்தர்கள் சாப்பிட்றதுக்காண்டி எல்லா உணவுமே ரெடியா இருக்குது. ஜெய் பவானி.